சார் இந்த டிடிஎஃப்னா என்னது? என்னது டிடிஎஃப்ஆ? ஹெல்மெட் ஆட்டையை போட்டாங்க. ஆட்டையை போடல, ஞாபகார்த்தமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. முறுக்கி பாக்குறியா தங்கம்? ஐயோ சே, டிடிஎஃப் இல்லை சார், டிஐஎஃப். ஓகே, டிஐஎஃப்னா டிரான்ஸ்ஓரல் இன்சிஷன்லெஸ் ஃபண்டோப்ளிகேஷன். அதாவது வாய் வழியாவே வயிற்றுல ஹோல்ஸ்லாம் போடாமல் ஆர்டிஃபிஷியலாக உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் நடுவில் வேல் கிரியேட் பண்ணுறது. கேஸ்ட்ரோஎஸ்பிஜியல் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உணவு குழாய் இறைப்பைக்கு நடுவில் வேல் சரியாக வேலை செய்யலாம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இது வரைக்கும் லேப்ரோஸ்கோபி மூலமாவோ ரோபோட்டிக் மூலமாவோ வயிற்றுல சின்ன சின்ன இன்சிஷன்ஸ் மூலமாக போய் ஆர்டிஃபிஷியலாக வேல் கிரியேட் பண்ணால் சம் பீப்புள் பெனிஃபிட் வித் தட். ஆனால் இதில் வயிற்றுல ஓட்டப்படாமல் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் மாறி இப்போ ரீசெண்டாக வாய் வழியாகவே எண்டோஸ்கோபி மூலமாகவே இந்த வேல் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் திஸ் டிஐஎஃப். எல்லா கண்ட்ரீஸ்லையும் எல்லா இடத்துலையும் இது பண்ணலை. இப்போதான் சில கண்ட்ரீஸில் சில குறிப்பிட்ட இடங்களை மட்டும் இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. இட் இஸ் ப்ராமிசிங் டு பிகின் வித், பட் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் பார்க்காம கண்டிப்பாக இதை நாம ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. தேங்க்யூ.